ஆனால் தமிழகத்துல தென் மாநிலத்துல மூன்றாவது பெரிய கட்சியா பாரதிய ஜனதா வந்து உருவெடுக்கொண்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? தனிச்சு நின்று போட்டிட்டு ஆண்மகனா காட்டு. நீ இப்போ தேர்தல் ஜூன் 4க்கு பிறகு இண்டிவிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியாக நீங்கள் பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சிட்டு போயிடுறேன். யார் மூணாவது யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிடும்ல. தனிச்சு கூட்டணியாக நீட்டு கூட்டிக்கிட்டு கூடாது. ஒண்டி கொண்டு நீ சிங்கமா நிற்கணும். தனிச்சு சண்டை போடணும். அவன் தான் ஆண்மகன், அவன் தான் வீரன். நாம் தமிழரை பொறுத்தவரை தமிழகத்தில் அவர்களும் ஒரு செய்தி சொல்றாங்க. திராவிட அரசியலிருந்து தமிழக மக்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது நாம் தமிழர் கட்சியும் சொல்ற செய்தி. ஏன்னா குறை சொல்வதற்காக இந்த நேரத்தில் குறை சொன்னால் என்னுடைய கடமையை நான் தப்பாக செய்கிறேன்னு அர்த்தம். அதனால் நாம் தமிழர் கட்சி களத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நானும் பார்த்தேன். அதனால் நாம் தமிழரை பொறுத்தவரை அவர்களுக்கு அவங்க சித்தாந்தத்தை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன தயவு செஞ்சு சீமான் அண்ணனை கம்பேர் பண்ணி இந்த போட்டி கொண்டு வராது. இல்லை பாரதிய ஜனதா கட்சியை விட அதிக ஓட்டு வாங்கிடுவாங்க. அதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க. அதுக்குள்ளே நான் போக வேண்டாம். அவருடைய பாதையில் அவர் பயணிக்கட்டும். எங்கள் பாதையில் நாங்கள் பயணிக்கிறோம். இந்த முறை நான் வந்து இல்லை நாங்கள் ஓட்டு அதிகமாக வாங்கிட்டோம், நாம் தமிழர் கட்சி அண்ணன் கட்சியை கலைப்பார நான் கேட்க விரும்பல. அவர் பாதை தனிப்பாதை, அவர் போட்டோம். ஆனால் நாம் தமிழர் கட்சி நேர்மையாக இந்த அரசியல் நின்றுருக்காங்க. தமிழக அரசியலில் நேர்மையாக வாக்கு வாங்கியிருக்காங்க. அதை இந்த நேரத்தில் நான் பாராட்டித்தான் ஆக வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.